அனைத்து உறவுகளுக்கும் நமது வேட்டை தமிழின் பணிவான வணக்கங்கள். இன்றைய நமது சிந்தனை துளிகள் நிகழ்வில் நாம் காண இருப்பது சினிமா கலாச்சாரத்தில் சிக்கிய தமிழ்நாடு. தமிழனாய் தலைநிமிர்ந்து மனிதனாக வாழ்வோம் என்று ஒரு கேள்வியோடு இந்த உரையை ஆரம்பிக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் இன்று யாரை பார்த்து வாழ கற்றுக்கொள்கிறார்கள்? பெற்றோர்களை பார்த்தா, ஆசிரியர்களை பார்த்தா, அல்லது திரையில் வரும் கதாநாயகர்களை பார்த்தா? சினிமா என்பது ஒரு கலை, சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு, சினிமா என்பது மிகப்பெரிய படைப்புலகம். அதை நாம் குறை சொல்லவில்லை. ஆனால் சினிமாவை ரசிப்பது வேறு, சினிமாவையே வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வது வேறு. இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கும் அந்த மெல்லிய கோடுதான் இன்று பல இளைஞர்களின் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய சம்பவத்தை நினைத்து பாருங்கள். ஒரு மாணவனை அவனுடைய பெற்றோர் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார்கள். அவனுக்கு ஒரு கனவு இருக்கிறது. ஆனால் அந்த கனவை விட பெரியதாக அவனுக்குள் இன்னொரு ஆசை உருவாகிறது. நான் ஒரு ஹீரோ மாதிரி வாழ வேண்டும். அதற்காக முடியை மாற்றுகிறான், அதற்காக உடையை மாற்றுகிறான், அதற்காக நடக்கும் முறையை மாற்றுகிறான். அது மட்டும் பிரச்சனை இல்லை. ஒரு கட்டத்தில் திரையில் காட்டப்படும் சண்டை நிஜ வாழ்க்கையிலும் சரி என்று நினைக்கிறான். திரையில் காட்டப்படும் காதல் நிஜ வாழ்க்கையின் விதி என்று நினைக்கிறான். திரையில் காட்டப்படும் பணம், ஆடம்பரம், அதிகாரம் எல்லாம் வாழ்க்கையின் வெற்றியின் அளவுகோல் என்று நினைக்கிறான். அங்கேதான் பிரச்சனை தொடங்குகிறது. இன்று நம்முடைய சமூகத்தில் ஒரு வேதனையான மாற்றத்தை பார்க்கிறோம். ஒரு காலத்தில் நான் என்ன ஆக வேண்டும் என்று குழந்தைகள் கேட்டார்கள். இன்று சிலர் நான் யாரை போல ஆக வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது ஒரு பெரிய வித்தியாசம். ஒரு மருத்துவராக வேண்டும், ஒரு பொறியாளராக வேண்டும், ஒரு ஆசிரியராக வேண்டும், ஒரு விவசாயியாக வேண்டும், ஒரு நல்ல தொழிலதிபராக வேண்டும், ஏன் ஒரு சமூக சேவகராக வேண்டும். இப்படி வாழ்க்கையை உருவாக்கும் பல்வேறு கனவுகள் இருக்க வேண்டிய இடத்தில் அந்த நடிகரை போல இருக்க வேண்டும், அந்த ஹீரோ மாதிரி பேச வேண்டும், அந்த ஹீரோ மாதிரி பைக் ஓட்ட வேண்டும் என்று வாழ்க்கையின் அடையாளமே சினிமாவாக மாறிவிடக் கூடாது. இங்கேதான் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஹீரோக்களை அறிமுகப்படுத்த வேண்டுமா, அல்லது அவர்களுக்குள் இருக்கும் ஹீரோவை வெளிக்கொண்டு வந்து அவரை ஒரு ஹீரோவாக்க நாம் உருவாக்க வேண்டுமா? ஒரு திரைப்படத்தில் கதாநாயகன் ஒரே பாடலில் கோடீஸ்வரனாகிவிடலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப பல ஆண்டுகள் தேவைப்படுகிறது. ஒரு தொழிலை உருவாக்க பல ஆண்டுகள் தேவைப்படுகிறது. ஒரு நல்ல பெயரை உருவாக்க பல வருடங்கள் தேவைப்படுகிறது. ஒரு மனிதனாக உருவாக தனது வாழ்நாளே தேவைப்படுகிறது. திரைப்படம் 2 மணி நேரம், ஆனால் வாழ்க்கை அப்படி அல்ல. அதுதான் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை. இன்னொரு விஷயம், சினிமா மட்டும் இளைஞர்களை சீரழிக்கிறது என்று சொல்லிவிட்டு நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. பெற்றோர்களாகிய நம்முடைய பொறுப்பும் அங்கே இருக்கிறது. ஏன், பள்ளிகளின் பொறுப்பும் இருக்கிறது, சமூகத்தின் பொறுப்பும் இருக்கிறது, ஊடகங்களின் பொறுப்பும் இருக்கிறது. ஒரு குழந்தை நாள் முழுவதும் என்ன பார்க்கிறது? அவன் யாருடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்கிறான்? அவனுடைய முன்மாதிரி யார்? அவனுடைய நண்பர்கள் யார்? அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதா? இந்த கேள்விகளை நாம் கேட்காமல் இந்த பிள்ளை ஏன் இப்படி ஆகிவிட்டான் என்று மட்டும் கேட்பதில் அர்த்தமில்லை. அதே நேரத்தில் சினிமாவை முழுவதுமாக எதிரியாக பார்க்கவும் கூடாது. சினிமா ஒரு நல்ல விஷயங்களையும் சொல்ல முடியும். சினிமா ஒரு விவசாயியின் வலியையும் சொல்ல முடியும், தொழிலாளியின் கண்ணீரையும் சொல்ல முடியும், பெண்ணின் போராட்டத்தையும் சொல்ல முடியும், சமூக அநீதியையும் கேள்வி கேட்க முடியும், மனிதநேயத்தை கற்றுக் கொடுக்கவும் முடியும். அதனால் பிரச்சனை சினிமா அல்ல, சினிமாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது மட்டுமே இங்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு நல்ல படத்தை பார்த்துவிட்டு அருமையான படம் என்று சொல்லிவிட்டு மறந்து விடாமல் இந்த படத்திலிருந்து என் வாழ்க்கைக்கு என்ன எடுத்துக்கொள்ளலாம் என்று கேட்க தொடங்க வேண்டும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளை ஒரு நடிகரை ரசிப்பதில் தவறு இல்லை. ஆனால் அவன் உங்களை மதிப்பதை விட நடிகரை அதிகமாக மதிக்க ஆரம்பித்தால் அங்கேதான் நாம் கொஞ்சம்
நிதானமாக நின்று சிந்திக்க வேண்டும். அவனுக்கு நடிகர்களின் பெயர்கள் தெரிகின்றன, ஆனால் அவனுடைய குடும்ப வரலாறு தெரியவில்லை. நடிகர்களின் பிறந்த நாள் தெரிகிறது, ஆனால் தன்னுடைய பெற்றோர்களின் பிறந்த நாள் தெரிவதில்லை. நடிகரின் படத்தின் முதல் நாள் முதல் காட்சிக்காக அவன் காத்திருக்கிறான், ஆனால் அவனுடைய எதிர்காலத்திற்காக ஒரு நிமிடம் கூட சிந்திக்கவில்லை. இதுதான் நாம் கவலை கொள்ள வேண்டிய இடம். இளைஞர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். நடிகர்களை ரசிக்கலாம், படங்களை பார்க்கலாம், பாடல்களை கேட்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையின் ரிமோட் கண்ட்ரோலை வேறு யாருடைய கையிலும் கொடுத்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் கதாநாயகன் நீங்கள்தான். உங்கள் வெற்றிக்கு ரசிகர் மன்றம் தேவையில்லை. உங்கள் பெற்றோரின் கண்களில் தெரியும் பெருமை போதும். உங்கள் உழைப்பால் கிடைக்கும் ஒரு சிறிய வெற்றி போதும். சமூகத்திற்கு நீங்கள் செய்யும் ஒரு நல்ல காரியம் போதும். ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வார்த்தை பேச முடிந்தால் அதுவே மிகப்பெரிய ஹீரோயிசம். இன்று தமிழ்நாடு எதை உருவாக்க வேண்டும்? வெறும் ரசிகர்களையா? இல்லை, சிந்திக்கும் இளைஞர்களை, கேள்வி கேட்கும் இளைஞர்களை, உழைக்கும் இளைஞர்களை, பெற்றோர்களை மதிக்கும் இளைஞர்களை, பெண்களை மதிக்கும் இளைஞர்களை, சமூகத்தின் வலியை உணரும் இளைஞர்களை, தன்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல தன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் வாழ்க்கையை உயர்த்த நினைக்கும் இளைஞர்களை. அப்படிப்பட்ட இளைஞர்கள்தான் ஒரு மாநிலத்தின் எதிர்காலம். ஒரு திரைப்படம் முடிந்ததும் திரை இறங்கிவிடும், ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்ற திரைப்படத்திற்கு த எண்ட் என்று போட முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் எழுதுகிறோம், ஒவ்வொரு முடிவும் நம்முடைய கதையை மாற்றுகிறது. அதனால் சினிமாவை பாருங்கள், ரசிக்க வேண்டியதை ரசியுங்கள், கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் சினிமா உங்கள் வாழ்க்கையை நடத்த விடாதீர்கள். உங்கள் அறிவு, உங்கள் உழைப்பு, உங்கள் மனிதநேயம் இவைகளேதான் உங்கள் வாழ்க்கையை நடத்தட்டும். ஒரு நடிகனை பார்த்து அவன் மாதிரி நான் ஆக வேண்டும் என்று சொல்வதற்கு முன் ஒருமுறை உங்கள் பெற்றோரின் முகத்தை பாருங்கள். அவர்கள் உங்களுக்காக எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று நினைத்து பாருங்கள். பிறகு உங்களையே கேளுங்கள், நான் யாரைப் போல வாழ வேண்டும்? அதற்கான பதில் ஒரு சினிமா கதாபாத்திரமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நேற்று இருந்த என்னை விட இன்று ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் உண்மையான ஹீரோயிசம். சினிமா திரையில் இருக்கட்டும், மனிதநேயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். மனிதனாக வாழ்வோம், மற்றவரையும் மனிதனாக வாழ விடுவோம். வேட்டை தமிழ் மீடியா. அனைவருக்கும் நன்றி.